எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வார வாரம் ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். பரப்புரை செய்து வருகிறார். நேற்று அதே போன்று நாமக்கல் மாவட்டம், கரூர் இந்த 2 மாவட்டங்களிலும் செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் கொஞ்சம் சுமூகமாக போனது. கரூர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம். யாரும் எதிர்பார்க்காத, யாரும் ஜீரணிக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஏறக்குறைய 39 பேர், கவுண்ட் கொஞ்சம் கூட குறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் வந்த தகவல்படி 39 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி முதலமைச்சர் நேரடியா போயிருக்காரு. துணை முதலமைச்சர் துபாயில இருந்து வந்திருக்காரு. எதிர்கட்சி தலைவர், நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் போயிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த துயரமான நிகழ்வு? இல்லை, இந்த துயரமான நிகழ்வு ஆளும் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதை தட்டி கழித்து விட முடியாது. அதே போன்று விஜய்க்கும் இந்த 39 உயிர்கள், 19 பெண்கள், ஒரு 5 குழந்தைகள், இப்படி அத்தனை பேருடைய உயிர்களும் தாவேகா அலட்சியமாக நடந்து கொண்டதனுடைய விளைவு. காவல்துறை, ஆளுங்கட்சி, இதில் தாவேகா நிர்வாகிகள், இத்தனை பேருடைய தவறுகளுக்கும் 39 உயிர் பலியாக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசு, நீங்க எஸ்பி சுதந்திரமாக செயல்படவில்லை. காரணம், இந்த வேலுச்சாமி நகர் ஒரு குறுகலான இடம், தொழிலாளர்கள் நிறைந்து வாழுகிற இடம். இங்கே ஒரு 10,000 பேர் அதிகபட்சமாக இங்கே கூட முடியும், கூடுவார்கள். ஆனால் இங்கே விஜய் வந்த பிறகு ஏறக்குறைய ஒரு 30,000 முதல் 40,000 பேர் கூடியதாக தெரிகிறது. இந்த இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவதற்கு அந்த இடம் தகுதியான இடம் இல்லை. இதை மாவட்ட எஸ்பியும் கொடுத்திருக்க கூடாது. இரண்டாவது, இந்த இடத்தில் கூட்டம் நடத்தினால் மட்டும்தான் மேலிடத்தில், அதாவது முதலமைச்சர்கிட்ட செந்தில் பாலாஜி நல்ல பெயர் வாங்க முடியும். இந்த முப்பெரும் விழா நடந்த இடத்தில், அதாவது வேங்கி பட்டி, இந்த இடத்தில் கூட்டம் நடந்தால் பிரம்மாண்டம் காட்டப்படும். அதே போல மதுரை பைபாஸு, இப்படி கரூருக்கு வெளியே இந்த கூட்டம் நடந்தினால் அது இன்னொரு மாநாடா போயிடும். இதற்காகவே இந்த இடத்தில் அந்த கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. முதல், இரண்டாவது தப்பு. இந்த வேலுச்சாமிபுரத்தை தவிர்த்து நீங்கள் சேலம் பைபாஸ் விரிவான இடம், கரூர் பசுபதிபாளையம் ரவுண்டானா விரிவான இடம், மதுரை பைபாஸ் வெங்கமேடு, இப்படி நிறையா கரூரை ஒட்டி ஒரு 50,000 பேர் கூடுவதற்கான இடம் இருந்தும் காவல்துறை எஸ்பி ஜோஸ் தங்கையாவுக்கு அழுத்தம் கொடுத்த செந்தில் பாலாஜி ஐயா, இவர்களையெல்லாம் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து இப்போ மானிட்டர் செய்த முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள், இவர்கள் அத்தனை பேருமே மாபெரும் குற்றவாளிகள் தான். ஏன்னா விஜய இந்த காவல்துறை பக்கத்தில் கூட போல. திருச்சியில விமான நிலையத்திற்குள் மிகப்பெரிய கூட்டம் கூடியதை விஜய் மீது வழக்கு பதிவு செய்திருந்தால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. புஷி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்திருந்தால் இது நடக்காது. திருச்சியினுடைய மத்திய பகுதி மரக்கடை, இந்த மரக்கடையில் எப்படி ஒரு 30,000-40,000 பேரை கூட்டுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தா? வியாபாரி பூரா சொல்றாங்க கடையை பூட்டியாச்சுங்க. அன்னைக்கு பூரா வியாபாரமே பண்ண முடியல. மருந்து கடை பூட்டியாச்சு. குழந்தைகளுக்கு பால் வாங்குற ஆவின் பாலை பூட்டியாச்சு.
விஜய் போகிற இடம் பூரா கடைகள் பூட்டப்படுகிறது. நாமக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், இப்படி எல்லா ஊர்களிலுமே அன்னைக்கு கடை லீவ் விட்ட கடை வீதியே லீவு. இதை உளவுத்துறைக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்பிக்கு தெரியாதா? இல்லை அந்த அந்த ஊர் ஐஜிக்கு தெரியாதா? இல்லை முதலமைச்சர் அலுவலகத்தில் உள்துறையை மானிட்டர் பண்ணுகிற உள்துறை செயலாளர்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். சட்டம் ஒழுங்கை தாண்டி அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா விஜய் எந்த திமுக அமைச்சரையும் பேசுவதே இல்லை. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமல், இதுதான் இவருடைய ஸ்டைல். ஏன்னா கடுமையா அவர்களை சொத்து பட்டியலை, அவர்களுடைய கல்லூரிகளை, நிலங்களை, வயல்களை, எஸ்டேட்டுகளை எல்லாம் பேசினா விஜய் மீது வழக்கு போடப்படும். வழக்கு போட்டால் முதலமைச்சர்கிட்ட எல்லா அமைச்சர்களும் போய் சொல்லுவாங்க, ஏங்க என்னை பற்றி பேசுகிறாரு, அவரை பற்றி பேசுகிறாரு, கொஞ்சம் வழக்கை போட்டு இருக்குங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஆளுங்கட்சி அரசு வழக்குரைஞர்களை முன்னாள் செயலாளர்கள் தான். மாவட்ட இளைஞரணி செயலாளர், மாவட்ட வியாபாரி அணி, இப்படி வழக்கறிஞராக திமுகவில் இருந்தால் அவர்கள் தான் அரசு வழக்குரைஞர், மாவட்ட அரசு வழக்குரைஞர்களை. கட்சிக்காரங்க தான். இந்த அரசு நினைத்தால் யாரை வேணால் போய் வழக்கு போடலாம், யாரை வேண்டாலும் சிறை வைக்கலாம். இது இந்த திராவிட இயக்க பாலிசி. இதில் விஜய் மீது வழக்கு போடாமல் ஒரு மென்மையான தன்மை, மென்போக்கு கடைபிடிக்கப்படுகிறது. இதனுடைய விளைவு தான் விஜய் வேலுசாமிபுரத்தில் எந்த கூட்டத்தை வேண்டுமா நடத்தி கொள்ளலாம். இங்கே கூட்டம் நடத்துவதற்கு முன்பு புஷியானது போய் சர்வே பண்ணுறாரு. இந்த இடம் நமக்கு சரியாக வருமா, அசம்பாவிதம் வருமா, கூட்டமே 10,000 தான் கூடணும் தான் அந்த மாவட்ட செயலாளர் எஸ்பிக்கு எழுதி கொடுத்துருக்கார். ஆக எல்லாமே தப்பும் தவறும் நடக்குது. என்ன காரணம்னா, எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு போக வேண்டும், எப்படியாவது புஷி ஆனந்த் நிதியமைச்சராக வேண்டும், ஆதவ அர்ஜுனா அமைச்சராக வேண்டும், ஜான் ஆரோக்கியசாமி அமைச்சராகணும். இதை தாண்டி எந்த கொள்கையும் இல்லை, எந்த சித்தாந்தமும் இல்லை. நான் வந்தால் தமிழ்நாட்டில் மதுக்கடையை ஒழிப்பேன் விஜய் சொல்லவே மாட்டேங்கிறார். ஏன்? இந்த சாராய லாபி விஜயை ஒழிச்சிடும். கல்வி அனைவருக்கு இலவசம். கல்வி அத்தனை சாராய வியாபாரி நடத்துகிற பல்கலைக்கழகங்கள் அரசுடைமையாக்கப்படும். சொல்ல மக்களுக்கு கல்வியே கிடைக்கல. சாராய உடையார்களும் ஜேபிஆர்களும் சிறையில் அடைபட்டு கிடக்கிற குற்றவாளி ஏசி சண்முகம், பச்சைமுத்து, கிட்னி திருடர் தனலட்சுமி சீனிவாசன் பையன் திமுகவில் 10 கோடி கொடுத்து எம்எல்ஏ ஆயிடுறாரு. திண்டுக்கல் வேலுச்சாமி 50 கோடி ரூபா கொடுத்து எம்பி ஆகிட்டாரு. இப்படி விலைக்கு விற்கப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர் பதவி, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும். இதை பேசு விஜய். விஜய் பேசுவதில்லை. எழுதி கொடுப்பவர்களும் எழுதி கொடுப்பதில்லை, பேசுபவர்களும் பேசுவதில்லை. இதுதான் திமுக அடக்கி வாசிக்கிறது விஜய் விஷயத்தில். விஜயும் திமுகவிடம் அடக்கி வாசிக்கிறார், யாரை ஏமாற்றுகிறார். இப்படியே மக்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்து விடலாம், அமைச்சராயிரலாம். இதை தாண்டி விஜய்கிட்ட எந்த அரசியலும் இல்லை. அதே போல திமுகவும் விஜய் மீது வழக்கு தொடுப்பதில்லை. 2 பேரும் மக்களை ஏமாற்றுகிறார்கள். எப்படி அதிமுக திமுக மக்களை ஏமாத்துது? அதிமுக, நீங்கள் அதிமுக அமைச்சர்கள் மீது திமுக 4.5 ஆண்டு காலம் எந்த வழக்கும் போடலை, கட்டிங் வாங்கிக்குது. வேலுமணியும் நேருவும் பங்குதாரர், பார்ட்னர். இப்படி பல அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் அங்கங்கே பார்ட்னராக இருந்து அதிமுகவுடைய பிரதான கொள்கை கொள்ளையடிப்பது, திமுகவுடைய பிரதான கொள்கை கொள்ளையடிப்பது. இதுதான் 2 பேருக்குமான கொள்கை. இந்த கொள்கையில் சண்டை சச்சரவு, உடன்பாடு முரண்பாடு எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யப்படுகிறது. அதிமுகவில்
எம்ஜிஆரோடு முடிந்து போய்விட்டது. மக்களுக்கான கொள்கை, மக்களுக்கு மனிதாபிமான செயல்பாடுகள் எல்லாம் எம்ஜிஆர் மரணம் அடைந்த பிறகு அந்த மனிதாபிமானம் அங்கேயே மரணம் அடைஞ்சு போச்சு. இப்போ திமுக, அதிமுக 2 பேரும் கொள்ளையடிப்பதிலே ஒரு கூட்டணி. இப்போ விஜயும் இந்த கூட்டணியில் இணைந்து கொள்கிறாரே தவிர மக்களுக்கு மக்களுடைய சந்தோஷத்திற்காக இவர்களுக்கான கொள்கை என்பது நீர்த்து போன பிறகு மக்கள் என்ன பண்ணுறான், நேராக சினிமா தேட்டருக்கு போகிறான். சினிமா தேட்டரில் போய் விஜயை பார்க்குறான். விஜயை தலைவராக, முதலமைச்சராக, தமிழ்நாட்டினுடைய தலைமை அமைச்சராக ஏற்றுக்கொள்ள மனநிலைக்கு வந்துட்டான். இதுதான் நீங்கள் இப்போ கரூரில் கூடிய கூட்டம். இந்த கூட்டம் அரசியலே தெரியாத கூட்டம், சினிமா கவர்ச்சியால் கூடுகிற கூட்டம், அடுத்த முதலமைச்சரை சினிமா தியேட்டரில் தேடுகிற கூட்டம். இந்த கூட்டம்தான் விஜய்க்கு ஆட்சியை அறுவடை செய்கிற கூட்டம். இந்த கூட்டத்தில் 39 பேர் மரணம் அடைந்தது உண்மையாகவே தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய வருத்தம். பல பேருக்கு சொல்லணும்னா துயரம். அந்த குடும்பம் விஜய் இதுக்கு பொறுப்பேற்கணும்ங்கிறாங்களே, அந்த கருத்துல நியாயம் இருக்குன்னு பாக்குறேன். இல்ல, இப்போ இந்த வேலுச்சாமிபுரம் இத்தனை கூட்டம் சேருவதற்கு தகுதியான இடமான அதை ஆய்வு செய்து விட்டு தான் விஜய் வந்திருக்கணும். அரசு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படும். எப்பவுமே எதிர்கட்சிகளை செயல்பட முடியாதபடி இருட்டடிப்பு செய்வதா ஆளுங்கட்சி. எம்ஜிஆருக்கே இருட்டடிப்பு செய்த கட்சி தான் திமுக. உலக சுற்று வாலிபனை நீங்கள் பல லட்சம் ரூபா அந்த காலத்தில் அந்த ஃபிலிம் ரோல் கொளுத்தப்பட போகிறதுன்னு எம்ஜிஆர் தெரிஞ்சு எம்ஜிஆர் பிரிண்டு, அதாவது பிரதி எடுப்பதற்கு பிரிண்டு போடுவதற்கு சென்னையில் இல்லை, ஃபர்ஸ்ட் காப்பியே தீய வச்சிருவானுங்க. பம்பாய் தப்பி ஓடினார் எம்ஜிஆர். இப்போ பம்பாய் தப்பி ஓடி பம்பாயில் பிரதி எடுக்கப்பட்டு பிரிண்டு போடப்பட்டு பம்பாயிலிருந்து விமானத்தில் வந்தது சென்னைக்கு, பம்பாயிலிருந்து கோவைக்கு சென்னை கோவைக்கு விமானத்தில் வந்தது, திருச்சிக்கு விமானத்தில் வந்தது, மதுரை, இப்படி எல்லா ஊர்களுக்கும் அன்னைக்கு மும்பையிலிருந்து படப்பெட்டியே விமானத்தில் வந்தது. ஏன்னா விமான நிலையத்துக்குள்ளே போய் திமுக காரன் கொளுத்த முடியாது, அவன் சிஆர்பி சுட்டுருவான். இப்படியெல்லாம் அரசியல் இருந்தது எம்ஜிஆருக்கு. அதே போல தான் அவருடைய மகன் தான் இப்போ முதலமைச்சராக இருக்காரு. நீங்கள் அவர் மொத்த பொறுப்பையும் செந்தில் பாலாஜிகிட்ட கொடுத்துட்டாரு, திருச்சியில் நேருகிட்ட கொடுத்துட்டாரு, வடக்க இவர் வேலுகிட்ட கொடுத்துட்டாரு, மீதிய செந்தில் பாலாஜி, மதுரை கீழே மூர்த்தி, இப்படி 4 மண்டா. எப்படி தமிழ்நாட்டுக்கு 4 ஐஜி இருக்காங்க, அதே போல் திமுகவுக்கு 4 ஐஜி. இவர்கள் தான் முதலமைச்சரையே முடிவை மாற்றக்கூடிய வலிமையான ஆட்கள். மூர்த்தி, நேரு, வேலு, செந்தில் பாலாஜி. இதில் செந்தில் பாலாஜி ஓட்டை விழுந்துரும்னு தெரிந்து அந்த வேலுச்சாமிபுரத்துக்குள்ளேயே விஜய குறுக்கி விட வேண்டும் என்ற முடிவு தான் இந்த 39 உயிர். இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த கூட்டமே ரத்துனா 39 உயிர் பிழைச்சிருக்கும். விஜய் அதை பற்றி கவலைப்படலை. காலையில் 8 மணிக்கு இங்கே வருவதாக சொல்லிவிட்டு 8 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கே போகிறார் சென்னையில். என்ன காரணம்? இது முழுக்க சினிமாத்தனமான அரசியல். மக்கள் கூடிக்கொண்டே இருப்பார்கள். சினிமா கவர்ச்சியில், பாலியல் கவர்ச்சியில், வக்கர பாலியல் செக்ஸ் வக்கர உணர்ச்சி தான் இந்த சினிமா. அங்கே என்ன இருக்குது, என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது? ஒன்றுமே இல்லை. நடிகையினுடைய இடுப்பில் கேமராவை வைத்துவிட்டு காவாலா அந்த இடுப்பில் தான் சினிமாவே ஓடுது. ரஜினியே தமனா இடுப்பில் தான் கேமரா வைக்கிறார். அப்போ இதுதான் கொள்கையா? இதுதான் கம்யூனிச கொள்கையா? இதுதான் பெரியார் கொள்கையா? இதுதான் வள்ளலார் கொள்கையா? இங்கே ஒன்றுமே இல்லை.
விஜய்க்கு தீர்மானமா நான் வந்தா அனைவருக்கும் இலவச கல்வி அப்படி ஒண்ணே தெரியாது. மதுக்கடைய மூடிருவேன். அ அனைவருக்கும் இலவச மருத்துவமனை. இப்படி எந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான எந்த கருத்துக்களும் அவருக்கு தெரியாது. இந்த தெரியாத நபர் தான் அடுத்த முதலமைச்சர் நாற்காலிக்கு தயாரா இருக்காரு. அப்போ இங்கு மக்களிடம் மூடர்களாக இருக்கிறார், முட்டாளா இருக்கான். 1½ வயசு குழந்தைய தூக்கிட்டு விஜய பார்க்க போயிருக்கான். ஒரு நாள் பூரா பட்டினி. அ அப்போ இந்த நிலையை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இல்ல இன்னொரு விஷயம். விஜய் அவர்கள் அங்க களத்துக்கு போகல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அவர் போயிருக்கணும். அங்க போய் பார்த்திருந்தா கொஞ்சம் அந்த சூடெல்லாம் நினைக்கிறேன். இல்லைங்க, அவருக்கு அரசியலே தெரியாத புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனான் தான் ஆலோசகர்கள். அவர் இந்த நிகழ்ச்சி நடந்தவரை கரூர்லேயே தங்கி இருக்கணும். கரூர்லேயே தங்கி முதல் ஆளா மருத்துவமனைக்கு போயிருக்கணும். அதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறார். இந்த பயலுக்கு முட்டா பயலுக்கு நமக்கு ஓட்டு போடுவான், போனாலும் ஓட்டு போடுவான், போடலாம் ஓட்டு போடுவான். இன்னும் தாவேகா கொடி அரைக்கம்பத்துக்கு இறக்கப்படவே இல்லை. அந்த கட்சியால் 39 உயிர் போயிருக்கு, கட்சிக்காரன் இறந்துருக்கான்னா என்ன பண்ணியிருக்கணும்? அப்படி ஒன்று இருப்பதாகவே தெரியல. அறிக்கையே விஜய் இதுவரை கொடுக்கல. ஒரு அறிக்கை வந்திருக்கு. யாரு? ஒரு சீப்பு செந்திலை போல ஒரு தரகர் நிருபரை கூப்பிட்டு சொல்றான். புஷி ஆனந்துகிட்டையும் ஆதவ அர்ஜுனாட்டையும் அங்கே லெட்டர் பேடில் ஏதோ எழுதி அந்த அங்கே இருக்கிற கணக்கு புள்ள வெங்கட்ராம பிரஸுக்கு அனுப்பியிருக்கார். 3 வரி. இரங்கலே 3 வரியா? கருணாநிதி இருந்தால் 30 வரி எழுதியிருப்பார், 30 பக்கம் எழுதியிருப்பார். அப்போ இவர்களுக்கு அரசியலின் அரிச்சுவடியே சரிய தெரியாத சினிமாக்காரர்கள், சினிமாத்தனம், போலித்தனம், பாலியல் வக்கரத்தை அரசியலாக்குற கூட்டம். இந்த கூட்டம் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுகிறது. முதலமைச்சர் நாற்காலியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறது. சுற்றி இருக்கிற கூட்டம் அமைச்சராக வேண்டும் என்று விரும்புகிறது. இதற்கு களம் தமிழ்நாடு. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அப்பாவி மக்கள். அவனுக்கு எந்த விதமான அரசியலும் தெரியாத அப்பாவி மக்களை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று திமுக நினைக்கிறது, அதிமுக நினைக்கிறது. அதை அதிருப்தியாளர்களை, திமுக அதிமுக அதிருப்தியாளர்களை விஜய் வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல், முக்கோண அரசியல். இந்த பாஜக திமுகவை ஒழிப்பதற்கு அதிமுகவை அவர்கள் அடிமையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியலில் விஜயுடைய அரசியல் எந்த அளவுக்கு இதற்கு பின்னால் அது வேகம் எடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. இந்த முடிவின் அடிப்படையில யார் நடவடிக்கை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணுவோம். இது கைது இருக்கலாம். கேள்விக்கு இந்த பதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு காவலர்களே அருகில் இருந்து சுட்டார்கள். ஆமாம், லண்டனில் இருக்கிற அனில் அகர்வால் தூத்துக்குடி மாவட்டத்தை ஒரு வாரம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார். அது இந்தியாவில் இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு இந்த கூத்தெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்கும். வேறு எந்த ஸ்டேட்லையும் இப்படி பண்ண முடியாது. அருணா ஜெகதீசன் அறிக்கை பரணியில் தூசு தட்டி தூங்கி கொண்டு இருக்கிறது. துப்பாக்கி சூடு நடத்தி அனில் அகர்வாலிடம் கையூட்டு வாங்கிய அதிகாரிகளெல்லாம் உயர் பதவிக்கு போயிட்டான் திமுக ஆட்சியில். இந்த திமுக ஆட்சி மீண்டும் அருணா ஜெகதீசனை கமிஷனை அமைக்குது. இது செந்தில் பாலாஜியை பற்றி, திமுகவை பற்றி யாரும் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கமிஷன் அமைக்கப்படுகிறது. இந்த கமிஷனுடைய அறிக்கையும் பரணியில தூசோடு தூசாக வைக்கப்படும். இதனால எந்த நன்மையும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சிபிஐ விசாரணை வேணும், மத்திய புலனாய்வு அமைப்புகள்லாம் விசாரணை செய்யணும். இங்க அதுப்பதான் பெரிய உண்மைகள்லாம் வெளியே வரும். இது ரொம்ப டிராமாட்டிக்கா இருந்த மாதிரி இருந்தது. எப்படி கொஞ்ச நேரத்துல அமைச்சர்கள் வராங்க,
கொஞ்ச நேரத்துல நியூஸ் போகுது, கொஞ்ச நேரத்துல அறிக்கை வருது, கொஞ்ச நேரத்துல சிஎம். இது இல்லை, இது நீங்கள் கள நிலவரத்தில் அமைச்சர்கள் வந்தால் என்ன உடனே திமுக அங்கெல்லாம் அன்னபூசை ஜெயிச்சிருமா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு சோகம் நடந்துருச்சு, அமைச்சர்கள் வர்றாங்க, இது வரலைனாலும் ஏன் வரலைன்னு விமர்சனம் வரும். இது அதுக்காக இந்த சொம்புகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்டவன அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர் வருவது என்பது இதெல்லாம் இயல்பு தான். இதெல்லாம் திட்டமிட்டு ஏதோ கரூர் பக்கத்துலேயே ரூம் போட்டு தங்கியிருந்தாங்க, இந்த அசம்பாவிதம் நடந்தோடனையும் அடுத்த 5-6 நிமிஷம் வந்துட்டாங்க, இதெல்லாம் மனநோயாளிகள் சொல்லுகிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி, வணக்கம்.